எவ்வளவு வரவு செலவு பார்த்த கையும் காலும் இப்ப எந்திக்க மாட்டுக்கு விளங்க மாட்டுக்க தண்ணி தூக்க முடியல கையெல்லாம் ஆடுது அதனால தூக்கம் வராது அப்படின்னு இந்த பழைய யாவமெல்லாம் வந்து தூக்கம் வரவிடாம அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. துள்ளி குதிச்சு ஓடின வயசு இப்ப இருந்த இடத்த விட்டு எந்திக்க முடியலையே அந்த யாவகம் என்ன ஆமா அப்படி இருந்துகிட்டு தானே எங்க ஊர்ல அந்த பாடா படுத்திவிட்டா. என்ன 1 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு ஏட்டி முத்தம் தொளிக்கலையாங்க. அவளுக்கு உறக்க வரல என்ன முடியும். அந்த பிள்ளை 11 மணிக்கு வரைக்கும் வேலையை பார்த்துட்டு அப்பந்தான் தலையை வச்சிருக்கு கீழே. சரி ஏட்டி மணி 5ஆவது முத்தம் தொளிக்கலையா கோலம் போடலையான்னா ஏட்டி பேச்சம்மா இவ எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. பாயசம் வைக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க இல்ல இது புல்லாம் தங்கமலா அங்க சொல்லுறேன் அந்த ஊர்ல மாதிரி இந்த கோயுமார்கள் எல்லாம் 90 வயசு பாட்டியை கொண்டு காவலுக்கு வச்சு இந்த மாயவன் கோவார கண்ணன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் முறைக்கு பால்மோர் தயிர் வெண்ணைகளை களவாடி அந்த வீதி வழியா வரும்போது கண்ணன் பாதத்தில் அழிந்திருந்தாலே சிலம்பு சல்லு சல்லுன்னு சத்தங்க. இந்த பாட்டிக்கு பார்வதான் பத்தாதவரை காது நல்லா கேட்கும். யாருடா அதுன்னா நான் தான் நாட்டாமை நந்தகோனார் வெட்ட பிள்ளை நவநீத கிருஷ்ணம்னார். ஓஹோ நீதானா? கூட 5-6 பேர் சத்தம் கேட்க அது யாருப்பா? குண்டுராமன் கோதன்ராமன் வெங்கட்ராமன் தடிராமன் எங்க அண்ணன் பலராமம்னார். நீங்க தான் வீடு வீடா களவு செய்தீடா படுவா ராஸ்கல். இன்னைக்கு பாரு கோவிமார் வரட்டும் சொல்லி உங்களை என்ன செய்தம் பாருன்னா கண்ணம் பார்த்தா அட போக்கிழவி இவ நெஞ்சிட போறா அப்படின்னு மாயவன் அப்படி சென்ற உடனே மாலை கருக்கல் மயிருண்ட வேலை. இந்த கோய்மார்கள் எல்லாம் வியாபாரத்தை முடிச்சிட்டு வராங்க. ஏ பாட்டி நீ கேட்ட நேரமெல்லாம் கட்டுக்கட்டா வெத்தலையும் தட போயிலையும் உனக்கு பல்லு இல்லையான்னு சொல்லி உரல் கொடுத்து அதுக்கு ஒரு உலக்கையும் கொடுத்து அப்பேற்பட்ட வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோமே. நீ என்னைக்கு தான் களவு செய்த கல்வனை கண்டுபிடிக்க போறான். ஏன் அம்மா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். யார் தெரியுமா? நாட்டாமை நந்தகோனார் வெட்ட பிள்ளை நவநீத கிருஷ்ணன் தாமனா. நினைச்சேன் நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் கஞ்சிக்கு செத்த மாதிரி இருக்கான். ஒருத்தர் நல்ல தளன்னு இருக்காங்களா எப்படி இருக்கான் பத்தியலா? எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்ததுங்க. இருக்கட்டும் ஏமா ஏ கோய்மார்களே என்ன இத முளையிலே நாம கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு நேர எங்க வராங்க? தாய் தகப்பன்ட்ட அவளாய் சொல்ல வராங்க. ஐயா சரி இருந்தாலும் நாட்டாம மகன் பொசுக்குன்னு அடிச்சிட முடியுமா? கண்டிச்சிட முடியுமா? முடியாதுல்ல. தாய் தகப்ப இருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லி பாப்போம் அப்படின்னு 1000 வீட்டு கோய்மார்கள் எல்லாம் உண்டு கூடி நேர அசோத வீட்டுக்கு வர்றாங்க. அரண்மனையில வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொல்றார்? பாலன் கோபாலன் செய்திகள் பகரக்கணம் மணி பாலன் கோபாலன் செய்திகள் பொன்னுரி ஏறிய நின்றவன் அன்று வெண்ணையடங்களும் தின்றவன் ஆடிய பொன்னுரி ஏறிய நின்றவன் அன்று வெண்ணையும் அடங்கலும் தின்றவன் ஆடிய பொன்னுரி ஏறிய நின்றவன் பொன்னுரி ஏறிய நின்றவன்
பாட்டுகள் பாடிய வண்டவர் தூதரை பத்திரிமார்களை எப்படி செய்தவன் கோபாலன் செய்திகள் பலர ஜெகமணின் எம்மா கேட்டு பார்த்துமை கிருபை செய்யாதவன் கட்டிய மாட்டையை தட்டி மேயாதவன் கட்டிய மாட்டை கட்டி மேயாதவன் கேட்டு பார்த்துமை கிருபை செய்யாதவன் கட்டிய மாட்டையும் தட்டி மேயாதவன் கட்டிய மாட்டை கட்டி மேயாதவன் பாட்டுகள் பாடிய வண்டவர் தூதரை பத்திரிமார்களை எப்படி செய்தவன் மணிபாலன் கோபாலன் செய்திகள் ஏ அம்மா சோதா என்ன உன் மகனாகிய கோபாலக்கண்ணன் ஆமாம்மா நாங்க இல்லாத வீடுதோறும் வந்து துளி தாங்கம்ல பால் மோர் தயிர் வெண்ணெய்கள் எல்லாம் களவாடி உங்குறாம்மா கடவுளே நடக்கம்மா உன் மகன் உன்னாலும் பரவாயில்ல கூட 5-6 பேரையும் சேர்த்துக்கிடலாம் இந்த களவை செய்தான் கூட்டு கலவெல்லாம் நடக்கு அதனால என்ன எம்மா ஏ அசோதா உன் மகனாகிய கோபாலக்கண்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா அசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா சோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு லம்மா புத்திமதி சொல்லம்மா அசோதா உன் மகனான புத்திமதி சொல்லம்மா எம்மா கட்டி எங்களை அடிப்பானோ அசோதா என்ன உன் மகனாகிய கோபாலக்கண்ணன் அம்மா எம்மா கட்டி எங்களை அடிப்பானோ அடிப்பதற்கு அடிப்பதற்கு எம்மா தொட்டு தாலி கட்டுவானோ கட்டவும் சம்மதம் தானோ இப்படிப்பட்ட துஷ்ட பிள்ளையை பெற்றதேனோ துஷகன் பிறந்த நாளில் மட்டுமறியாத இல்லை துஷ்டகன் பிறந்த நாளில் மட்டுமறியாத இல்லை கட்டிய ஊரியில் வெண்ணை சட்டி வைக்க நீதமில்லை புத்திமதி சொல்லு சொல்லம்மா அசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா அசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லம் புத்திமதி சொல்லம்மா அசோதா உன் மகனான ஏ அம்மா அசோதா என்ன உன் மகனாகிய கோபாலக்கண்ணனுக்கு நல்ல புத்திமதிகள் எல்லாம் சொல்லி வை ஆமாம்மா என்று 1008 கோய்மார்களும் சொன்ன போது இந்த அசோதை பார்த்தா எம்மா என் மகன் கோபாலக்கண்ணனா உங்க வீட்டுல வந்து பால்மோர் தயிர் வெண்ணையும் திருட போறான் களவாட போறான் எம்மா ஏ கோவிமார்களே 3 மாத்த பாலனடி கோவிமாரே முத்தமிட்டு வருவானொடி கோபிமாரே 4 மாத்த பாலனடி கோபிமாரே நடை கடந்து வருவானொடி கோபிமாரே 5 மாத்த பாலனடி கோபிமாரே ஆயர் வாடி தேடி வருவானொடி கோபிமாரே
யாரிடம் வந்து யாரை பத்தி என்ன ஆவலாது சொல்றீங்க? எங்க வீட்டுல இல்லாத பாலா, மோரா, தயிரா, வெண்ணையா? அதானே. தங்க கிண்ணத்திலையும் பொற்கிண்ணத்திலையும் வெள்ளி கிண்ணத்திலையும் விதவிதமா என் மகனுக்கு ஊட்டுறனே, அதையே என் மகன் வேண்டாம்னு சொல்றானே. அப்பேற்பட்ட என் மகன் கண்ண உங்க வீட்டுல வந்து பால், மோர், தயிர், வெண்ணையும் களவு செய்ய போறானா? ஏ கோய்மார்களே, எங்க வந்து என்ன ஆவலாய் சொல்றீங்கன்னு அதட்டி மிரட்டி உருட்டுனா பாருங்க. இந்த 1000 வீட்டு கோய்மார்களும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படாமலா போவான். அகப்பட்ட அன்னைக்கு உன் மகனை கல்லுரல வரிய கெட்டி வச்சுட்டு சாட்சியோட வந்து சொன்னாதான் இவன் நம்புவா அவளுக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு 1000 வீட்டு கோய்மார்களும் வாராங்க. எப்படி வாராங்க? வரட்டும் வரட்டும் அந்த தீருட்டு கிருஷ்ணனை வந்த இடத்தில் வீடித்து வரட்டும் வரட்டும் அந்த திருட்டு கிருஷ்ணனை வந்த இடத்தில் வீடித்து கன்றுகள் கட்டுண்டும்பால் கண்ணனை தான் பிடித்து கன்றுகள் கட்டுண்டும்பால் கண்ணனை தான் பிடித்து கல்லூரலில் கட்டிய வைப்போ கோபாலனை கல்லூரலில் கட்டிய வைப்போ கிருஷ்ணன் நடந்தாரே நடை முறுக்கி இந்த 1000 வீட்டு கோய்மார்கள் ஆவராதி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகல. அதுக்குள்ள 1000 வீட்டுலயே 1000 கண்ணன் அணிக்காரு. நடந்தவர் போகும் முன்னால் அவலீத கோபால கிருஷ்ணன் நடந்தாரே நடை முறுக்கி காற்றில பால் குடித்தார் கடைந்ததோர் மோர் குடித்தார் காற்றில பால் குடித்தார் கடைந்ததோர் மோர் குடித்தார் அடங்கலுந்தான் உடைத்தார் கோபாலனோ அடங்கலும் தான் உடைத்தார் போகும் முன்னால் அவலீத கோபால கிருஷ்ணன் நடந்தாரே கோபாலனும் நடந்தாரை நடை முறுக்கி குடித்தார் காட்டின பால் குடித்தார் கடைந்ததோர் மோர் குடித்தார் அடங்கலும் தானும் கோபால கிருஷ்ணன் அப்படி பூனை உருட்டியதோர் போய் பார்ப்போம் என்று சொல்லி இந்த கோய்மார்கள் எல்லாம் ஒன்று ஓடி பார்க்க. பானை உருண்ட ரத்தம் வாடியில் வாடுகின்ற பத்திரிமார்கள் காதிலே கேட்டு பூனைதான் உருட்டுகிறதோ என்று போய் பார்க்கும் போது மாயவன் கோபால கண்ணும் பளிச்சுன்னு முஞ்சிய விட்டார். உடனே கோய்மார்கள் எல்லாம் கள்ளன் திருடன் சத்தமிட 1000 வீட்டு கோய்மார்கள் யாதவர்கள் ஒன்று கூடி மாயவன் கோபால கண்ணனை கல்லூரில் கட்டி வச்சாங்க. 1000 வீட்டிலும் 1000 கண்ணனாக வடிவம் கொண்ட மாயவன் கோபால கண்ணன் ஒவ்வொரு வீட்டிலையும் விட்டு அப்படியே துள்ளி சாடி வாரார்.
அப்படி வந்த கண்ணனை சரி 1000 வீட்டு ஆதவார்கள் ஒன்று கூடி கல்லூரில் கட்டி வச்சுட்டு மறுநாள் தினத்துல காலையில் அதிகாலையில் எழுந்து வாரா இந்த கோயிமாரெல்லாம் என் அவனோட யோக்கியம் உலகத்தில் கிடையாதுன்னு சொன்னால இன்னைக்கு கண்ணை வசமா மாட்டிக்கிட்டானே, வசமா சிக்கிக்கிட்டாம்ல. இவன் களவு செய்தான் என்று இவன் தாய்க்கு தெரிஞ்சாகணும். இந்த 1000 வீட்டு கோயிமார்கள் ஒன்று கூடி அசோத அரண்மனைக்கு வராங்க. அப்படி அரண்மனைக்கு வந்து என்ன கேட்காங்க? என்ன? கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, எம்மா எதற்கழக்குகின்றீர் என் மகனை எதற்கழக்குகின்றீர், எதற்கழக்குகின்றீர் என் மகனை எதற்கழக்குகின்றீர், நீங்கள் எதற்கழக்குகின்றீர், எதற்கழக்குகின்றீர் கோபாலனை எதற்கழக்குகின்றீர், எம்மா எதற்கழக்குகின்றீர் என் மகனை எதற்கழக்குகின்றீர், கோபாலனை எதற்கழக்குகின்றீர், கோபால கிருஷ்ணனும் எந்தன் மகனான கோபால கிருஷ்ணனும், எந்தன் மகனான கோபால கிருஷ்ணனும், எந்தன் மகனான கோபால கிருஷ்ணனும், அவன் சப்பரம் மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்யுகிறார், சயனம் செய்யுகிறார், சயனம் செய்யுகிறார், எம்ம பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறார், எம்ம பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறார், கோபால சயனம் செய்யுகிறார், கோவிமார்களும் கண்ணனை கல்லுரலே கட்டி வைத்து விட்டு அசோதை அரண்மனையில் வந்து உன் மகனாகிய கோபால கண்ணனை எங்கே அம்மான்னா, என் மகன் கோபால கண்ணன் இப்பந்தான் பஞ்சன மெத்தையில போய் படுத்து உறங்குறாம்மா, சப்பரமஞ்ச கட்டிலே என் மகன் சயனமா படுத்திருக்கான்னா. இந்த 1000 விட்டு கோவிமார்களும் பார்த்தா யாரு ஓ மகன் கண்ணனா சப்பரமஞ்ச கட்டில படுத்திருக்கானோ, எம்மா ஏ அசோதா ஓ மகன் படுத்து உறங்குறாம்னு சொல்றிய, ஓ மகனை கூப்பிடு பாப்போம்னா. உடனே பார்த்தா அசோதா, ஏ கண்ணா, ஏ மாயவா, ஏ நவநீதா, ஏ கிருஷ்ணா, ஏ கண்ணான்னு அசோதா அழைக்கா பாருங்க. இந்த 1000 விட்டு கோயிமாரும் பார்த்தா இவனை கல்லூரில கட்டி வச்சிருக்கான், இவன் 1000 தடவை அழைச்சாலும் வரப்போறான்னு நினைச்சுக்கிட்டா. ஆனா தாய் கண்ணா என்று அழைத்த உடனே இந்த மாயவன் கோபால கண்ணன் வாராரு வாருங்க, 2 கண்ணையும் கசக்கிக்கிட்டு உண்மையிலே மெத்தையில உறங்கிய பிள்ளை போல என்ன அம்மானு வந்துட்டான். கண்ட உடனே கோய்மாரெல்லாம் மெய் மறந்து வானா, இவனை அங்கெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்தான், இங்க எப்படி வந்தான்? இங்க இருப்பது கண்ணனா இல்ல நாம கட்டி வச்சுட்டு வந்தோமே அவன் கண்ணனா இல்ல ஒருவேளை டபுளா கேட்டா என்ன மாயமோ தெரியலையே என்று 1000 விட்டு கோய்மாரும் கண்ணனை பார்த்து இப்படி வாயில வரல வச்சா ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த கண்ணனை பார்த்த உடனே அசோத கேக்கா, எப்பா இந்த கோய்மாரெல்லாம் தினம் தினம் வந்து அவளாதி சொல்லுதா,
இவ வீடுதோறும் சென்று பால்மோர் தயிர் வெண்ணிகள்லாம் நீ களவாடி உண்கிறாயாம்மான்னு. சீதா அவன் எப்ப வந்தாங்க? எம்மா 1000 பேர் 1000 சொன்னாலும் என் பெத்த தாய் நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கலாமா? என்ன பத்தி கேட்கலாமா? தங்க கிண்ணத்திலையும் பொற்கிண்ணத்திலையும் வைர கிண்ணத்திலையும் விதவிதமா எனக்கு கூட்டுறிய அப்பமே நான் வேண்டாம் வேண்டாம்ங்கிறேனே. அப்பேற்பட்ட ஓ மகன் இவ புளிச்சு நாத்தம் எடுத்து இவ வீட்டுல போய் நான் பால்மோர் தயிர் வெண்ணி களவாட போறேன் அம்மா. அம்மா ஏ அம்மா சோதா இந்த கோயிமார்களெல்லாம் எப்பேற்பட்டவ தெரியுமா? அம்மா ஏ அம்மா பொல்லாத கோபிமாரம்மா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுதாரம்மா அம்மா சொல்லுதாரம்மா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா அம்மா 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 இருட்டினில் உரியட்டும்மா இவர்கள் உருட்டும் வீரட்டும் இங்கே சரிகட்டும்மா அம்மா சரிகட்டும்மா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா இந்த கோய்மார்கள் எல்லாம் எப்பேற்பட்டவ தெரியுமா? நான் வீதியிலே எழுந்திரத்து பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த கோய்மார் என்ன செய்தா தெரியுமா? கண்ணாணி வா வா என்றாள் பெண்ணே நீ போ என்றே. கண்ணாணி வா வா என்றால் பெண்ணே நீ போ என்றே. வெள்ளைதான் தாரேன் என்றாள் வேண்டாம் என்று சொன்னேன் நானும். வெள்ளைதான் தாரேன் என்றால் வேண்டாம் என்று சொன்னேன் நானும். விரட்டி பிடிக்க வந்தாள் இரண்டுமே ஓடி வந்தேன். விரட்டி பிடிக்க வந்தாள் இரண்டுமே ஓடி வந்தேன். நம்பாதே அம்மா அம்மம்மா இந்த நாயகிமார் வார்த்தை தன்னை வார்த்தை தன்னை வார்த்தை தன்னை அம்மா பொல்லாத கோபி